2000ல கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு பையன் பிறக்கிறான். அப்பா ஒரு போலீஸ் ஆபீசர். அவர் வச்சிருந்த ராயல் என்ஃபீல்டை எடுத்து ஒரு நாளாவது ஓட்டியே ஆகணுன்ற கனவோடயே வளர ஆரம்பிக்கிறான். ஆனா இவங்க அப்பா அந்த பையன் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது இறந்து போயிடுறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பைக்கை வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ எடுத்து போடுறாரு. இதை பார்த்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் வீடியோ போட போனா தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடு, உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்ச நாள் வீடியோ போறாரு. பெருசா ரீச் கிடைக்கல. இவர் அந்த சேனலை விட்டுட்டு ஒரு புதுசா ஒரு பைக் வாங்கி நியூ ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாரு. இதுல இவரோட யதார்த்தமான பேச்சு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த பையனோட கஷ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி கண் முன்னாடி காமிச்சு மோட்டோ விளாக் பண்ணி வீடியோ நிறைய போட்டிருப்பாரு. இவர் சேனல் வளர்ந்த வேகத்தை விட இவரோட பிரச்சனைகள் மின்னல் வேகத்துல வளர ஆரம்பிச்சது. ஆனா எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் மாவீரன் மாதிரி அடிச்சு உதைச்சு யாரோட உதவியும் இல்லாம தன்னோட கடின உழைப்பால் மட்டும் இன்னைக்கு மஞ்சள் வீரன்ற ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிற அளவுக்கு வளர்ந்து நிக்கிறார். அன்னைக்கு உன்னெல்லாம் பார்க்கவே கேவலமா இருக்குன்னு சொன்ன அந்த பையன் தான் இன்னைக்கு டிடிஎஃப் வாசனா உயர்ந்து நிக்கிறாரு. இவரை பிடிக்கணும்